வணக்கம் டிவி. 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவா பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டு பங்கஜாக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம். கூடயே சுத்தும் செவ்வால, மரத்துல பார்த்தா பச்சைவால. எங்க போச்சு இந்த குமாரு? கூடயே சுத்துமே. ஏ குமாரே, ஏ குமாரே, ஏய் குமாரே, பாக்குதான் பாரு, எங்கோ பாத்து நிக்குது. பாத்துட்டேன். குமாரே, குமாரே, ஏய் குமாரே, அழகிய நல்லா இருக்கியா? என்ன சொல்றான் தெரியலையா? நல்லா இருக்கிறியா? நல்லா தான் இருக்கிற. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரியா? ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் வரேன் நானு. இப்படி போட்டு நிக்கிற, என்னத்தான் சொல்றது? பக்கத்து வீட்டு பங்கஜாக்கா பொண்ணு கல்யாணம். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த பகஞ்சக்கா இருக்குதுல்ல, ஆமா, அவன் பொண்ணு கல்யாணம் கூப்பிட்டாங்க. உன்னை என்ன கூப்பிட்டாங்களா? உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? உன்னெல்லாம் கூப்பிட்டும் போய் என்ன பண்றதாங்க? ஐயோ, கல்யாணம் பஸ்ல போறேன், வரியா? ஏய், அந்த அக்கா கல்யாணம் சொன்னாங்கல்ல, பஸ்ல போறாங்களாம். நம்ம 2 பேரும் பஸ்லயே போலாம். ஒரு சீட்டு புடிச்சு தரேன், பஸ்லயே போலாம் நம்ம. கர்மம் என்னத்த சொல்றான்னு தெரியல. 2 பேரும் பஸ்ல. நானு ட்ரெயின்ல போலான்னு இருக்கேன். பஸ்ல 2 சீட்டு ஃப்ரீயா இருக்குதான். ஆனா 4 பேர் எக்ஸ்ட்ரா வராங்களாம். வேணாம், நம்ம ட்ரெயின்ல போலாமா? ட்ரெயின் மண்டபத்துல பக்கத்துல இருக்கான். மண்டபம் பக்கத்துல இருக்கான் ட்ரெயின். யாரும் சொன்ன? ரயில்வே ஸ்டேஷனு. பேசும்போது என்ன பாரு, அடிச்சிருவேன். சொல்லு. மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கான். இப்பதான் புரியுது. அந்த அக்கா சொன்னாங்க மண்டபத்துக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். நம்ம ஜம்முன்னு உட்காந்து போயிடலாம். டிக்கெட்டு கூட கம்மி. சரியா? சரி. எல்லாம் மண்டையால என்னத்தையோ பக்கத்திலே இருக்குது, அதனால பிரச்சனை இல்ல. போலாமா? தலையாட்டுற போது எங்க கூப்பிடுற மாதிரி தெரியுது. என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வா போலாம். போலாம். அப்பாடே, ஊர் வந்து சேர்ந்தோம். ரயில்வே ஸ்டேஷன். அப்படியா? ஊருக்கு வந்துட்டோம். என்னவோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி, மண்டபம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய், இங்க பாத்ரூம் இருக்குது, இங்கே நில்லு. நான் போய் மண்டபம் பாத்துட்டு வரேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல? என்ன இங்கே நில்லு, நான் போய் வரேன். நல்லா மண்டைய மட்டும் பத்திரமா இருடா. சரிடா. வாய் மட்டும் கிளி, மண்டைய மட்டும் ஆட்டுறா. இப்படி இப்படி என்னவோ போ. என்ன இவன் நம்மள கக்கூஸ் பக்கத்துல நிக்க வச்சுட்டு போயிட்டான். ஐயோ, ஏன் நாத்தடிக்குது. கர்ம கர்மா. சரி, எங்க போனா இவன் நம்மள நிக்க வச்சுட்டு? சரி, நம்ம மண்டபத்துக்கு போவோம். அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது, நம்ம தான் சொல்லி தரணும் எல்லாம். சரி, நம்மளே தேடி கண்டுபிடிச்சு போயிடுவாங்க. அப்பா, ஒரு வழியா மண்டபத்தை கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவு பெருசா இருக்குது. அப்பா, அதான் ரூமா நல்லா இருக்குதே. போய் அவனை போய் கூட்டின்னு வந்துடணும் ஃபர்ஸ்ட். நம்ம பையன் மாரி இருக்கிறானே. டேய், இங்க வாங்க, இங்க வா, இங்க வாங்க, நில்லுங்க. உன்னை நான் பாத்ரூம் தான் நிக்க சொன்னேன். கஷ்டப்பட்டு மண்டபத்தை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கூட்டினாலான்னு பார்த்தா இங்க வந்து எனக்கு முன்னாடி நிக்கிற. ஏண்டா விட்டுட்டு வந்துட்ட நீ பாட்டுக்கு? எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற? நல்ல வேலை என்கிட்ட பத்திரிக்கை இருந்தது. என்னவோ சொல்றானே. ஏண்டா, நான் தான் கூட்டின்னு வரேன் தானே சொன்னேன். விட்டுட்டு வந்துட்டேடா நீனு. என்னை நல்ல வேலை தேட விட்டுட்டேடா அப்படி. சரி, ரைட்டு விடு. வந்துட்டோம். பங்கஜக்கா அந்த பக்கங்கிறாங்க, லட்டு தராங்களாம். பங்கஜாக்கா பார்த்து வணக்கம் சொல்லவா? லட்டு தராங்களாண்டா, வாங்கி வந்துடலாம். உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. நீ தான் அப்ப எனக்கு முன்னாடியே வந்துட்டியா, நீ பாத்துருக்க மாட்டா. பங்கஜாக்கா லட்டு சுட்டுருக்காங்களா, வாங்கலாம் வா. ஏய், அதான்டா சொல்றேன் நானு. பங்கஜக்கா லட்டு கொடுக்குறாங்க. சரி, போய் சாப்பிடலாம் வா. அப்பா, சாப்பாடு நல்லா இருந்தது. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுடா. வந்து பாரு. ரசம் மோர் குழம்பு ஊத்திக்கினேன். சாப்பாடு 3 டைம் சாப்பிட்டேன் நான். சோறு குழம்பு, ரசம், மோர் சூப்பரா இருந்துச்சுடா. முட்டுறா மாதிரி என்ன ஒண்ணும் புரியல. ஏய்,
என்னமோ என்ன கூட்டமாக்குது. என்ன கூட்டமா இருக்குது? ஏதோ கூட்டமாக்குது, சண்டே ஆட்டுங்குதுடா. மாப்பிள்ளைக்கு பித்தளை சொம்பு வேணுமா? ஏதோ சொம்பு வேணும்னு பேசிக்கிறாங்க. தாலி கட்ட மாட்டாரா மாப்பிள்ளை, சொம்பு வேணுமா? சரி, டேய், சொம்பு இல்லைன்னா தாலி கட்ட மாட்டாராம். அது தெரியல, அது விடாத. இந்த பாரு, பங்கஜக்காட்ட போய் மொய் குத்துட்டு போலாம், கிளம்பி போலாம் ஊருக்கு. டேய், பங்கச்சக்காவை பார்த்து மொய் குத்துட்டு போலாம். சாப்பிட்டாச்சு இல்ல, வா போலாம். சாப்பிட்டாச்சு, மொய் குத்துட்டு போலாம். இந்த மாரி காது போனவன இது உலகத்துல பார்த்தது இல்ல. சொல்றது என்ன கேக்குதா காதுல? டேய், மொய் குடுத்துட்டு போலாம்டா ஊருக்கு. ஏன் கத்துற? இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி செவிட்டு முண்டத்தை நான் பார்த்ததே இல்லை. என் தலையெழுத்து, என் கரகம். இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, இவன் கூட வந்து சுத்தினுங்க. சொல்றது டேய், மொய் குத்துட்டு வீட்டுக்கு போலாம் வா. சொல்றத சுத்தமா கேட்க மாட்டேங்குது. டேய், சுத்தமா. ஐயையோ. போலாம் வா, போலாம் வா. டேய், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? வாடா போய் காசு குடுத்துட்டு போலாம். செவிட்டு முண்டா வா.